ஓம் மகா கணபதியே நமக. குரு வாழ்க, குருவே சரணம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோ மூலமாக 2024ஆம் ஆண்டிற்கான ஜூலை மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தீங்க அப்படின்னாக்கா மீனராசிக்கான வீடியோ. இந்த மீனராசி அன்பர்களுக்கு ஜூலை மாத கிரகநிலை ஆராயும் போது உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது குரு பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார். இது ஓரளவுக்கு யோகம் தான் சொல்லணும்ன்ற விதிங்க. காரணம் என்னன்னாக்கா, தன் ராசிநாதன் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எடுக்கக்கூடிய முயற்சிகளானது வெற்றி ஏற்படக்கூடிய அமைப்புகள் உருவாகுன்ற விதிங்க. அதனால எனக்கு தெரிஞ்சளவு இந்த மாத காலகட்டம் உங்களுக்கு ஒரு யோகம் நிறைந்த ஒரு காலகட்டம் தொடர ஆரம்பிக்குது அப்படின்றது மட்டும் தெளிவாக சொல்ல வரேன். ஆனால் அதுக்கு முன்பாக ஒரு சில கருத்துக்கள் நான் தெளிவாக சொல்ல விரும்புகிறேங்க. எல்லா நபர்களும் பார்த்தீங்கன்னாக்கா என்னோட வீடியோஸ் பார்த்துட்டு இதே மீனராசிக்காரர்களாக இருக்கிறீங்கனாக்கா ஒரு 10% பார்த்து ஒரு 50% பார்த்தீங்கன்னாக்கா, சார் நீங்கள் போன மாதத்தில் சொன்ன நிகழ்வுகள் எங்களுக்கு ஒத்து போச்சு, ஓரளவுக்கு நலமாக இருந்தது, சந்தோஷமாக இருந்தது சார், இதே மாதிரியே ஒரு தெளிவான ஒரு பலன்களை நீங்கள் ஒவ்வொரு மாதமும் கொடுக்கணுன்றது நாங்கள் ஆசைப்படுறோம் அப்படின்றத சொல்கிறாங்க. அதே வேளையில் பார்த்தீங்கன்னாக்கா அதே ஒரு 50% நபர்கள் பார்த்தீங்கன்னாக்கா, சார் நீங்கள் சொன்ன பலன்கள் எங்களுக்கு ஒத்து போகலை, நலமாக இருக்குன்னு சொன்னீங்க, ஆனால் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது சார், வருமானங்கள் குறைஞ்சி போச்சு, எங்கள் வாழ்க்கையில் ஒத்து போக மாட்டேங்குது, என்ன காரணம் சார்னு கேட்கக்கூடிய நபர்களுக்கு தெளிவாக சொல்ல வரேங்க. இந்த கோச்சார் ரீதியான பலன்கள் அப்படின்றது ஒரு 35% தான் உங்களோட வாழ்க்கையில் ஒத்து போகும். மீதமுள்ள 65% ஆனது உங்களோட சுய ஜாதகத்தின் அடிப்படையில் தான் நீங்கள் செயல்படுத்த முடியும். அப்போ உங்களோட சுய ஜாதகம் வலிமை பொருந்தி இந்த நேர காலகட்டத்தில் இருந்தால் நான் சொல்லக்கூடிய இந்த யோகமான பலன்களும் உங்களோட வாழ்க்கையில் 100% செயல்படுன்ற விதிங்க. அப்போ உங்களோட சுய ஜாதகத்தில் யோகங்கள் இல்லாமல் 6, 8, 12 தசாபத்திகள் நடந்தால் இந்த யோகங்கள் செயல்படாமல் போயிடும். அதனாலதான் சொல்ல வரேங்க, என்னோட கணிப்புல ஒவ்வொரு வருடமும் தொடக்கும் போது சித்திரை மாதம் தான் புது வருட பஞ்சாங்கம் எங்களுக்கு பிறக்குன்றிருக்குதுங்க. அப்ப சித்திரை மாதம் பிறந்தது அப்படின்னாவே உங்களோட சுய ஜாதகத்தை ஒரு தெளிவான ஜோதிடரை கொண்டு போய் கொடுத்து செக் பண்ணி பாருங்க. சார் இந்த வருட பலன்கள், இந்த வருட காலகட்டத்தில் என்னோட ஜாதகம் என்ன சொல்லுது, என்ன மாதிரியான காரியங்கள் செய்யணும், எது மாதிரியான காரியங்கள் செய்யக்கூடாது, எனக்கு யோகங்கள் எந்த அளவுக்கு பர்சன்டேஜ் இருக்கு, அவயோகங்கள் எந்த அளவுக்கு இருக்கு, அவயோகங்கள் இருந்தால் எந்த நேர காலகட்டத்தில் எந்த மாதிரியான வேலைகள் செய்யக்கூடாது, யோகங்கள் இருந்தால் எந்த மாதிரியான யோகங்கள் எந்த நேர காலகட்டத்தில் எந்த மாதிரியான வேலைகள் செய்யணும் அப்படின்றது ஒவ்வொரு மாத காலகட்டத்துக்கான பலன்களாக நீங்கள் அந்த ஜோதிடரை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பிறகு இந்த கோச்சார் ரீதியான நாங்கள் சொல்லக்கூடிய பலன்களையும் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக இது 100க்கு 100 செயல்படக்கூடிய அமைப்புகள் உருவாகிட்டுருவீங்க. ஒருவேளை உங்களோட சுய ஜாதகம் யோகம் இல்லாமல் இருந்திருந்தால் நாங்கள் சொல்லக்கூடிய யோகமான நேரம் இருக்குன்றது மாதிரி இந்த மாதத்தில் சொல்லியிருப்போம். இந்த பலன்கள் எப்படி ஒத்து போகும், கண்டிப்பாக ஒத்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதனால தெளிவுபடுத்துறதுக்காக சொல்ல விரும்புகிறேங்க. ஏன்னா மக்கள் என்கிட்ட திரும்ப கால் பண்ணி கேட்டதுனால இந்த விளக்கங்கள் உங்களுக்கு கொடுக்குன்றதுக்காக சொல்ல வரேன். உங்களோட சுய ஜாதகத்தை மீறி இந்த கோச்சார் ரீதியான பலன்கள் செயல்படாது. அதனால உங்களோட சுய ஜாதகத்தை ஒப்பிட்டு பாருங்க. வருடத்துக்கு ஒரு முறை ஒப்பிட்டு பார்க்கறதா விசேஷமான பலன்களை தரும் அப்படின்றது மட்டும் ஆணித்தரமா சொல்ல விரும்புறேங்க. அதனால உங்களோட சுய ஜாதகத்தை எடுத்து செக் பண்ணி பாருங்க. ஏன் என்ன காரணத்துக்காக சொல்ல வரேனாக்கா, அவங்களோட சுய ஜாதகத்தை ஒப்பிட்டு பார்க்கறது மட்டும் இல்லாம இன்னைக்கு உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல சனி விரயஸ்தானத்துல வந்திருக்கார். அப்ப 7 சனியின் தாக்கங்களும் தொற்றிருக்கிறத பார்க்க முடியுது. குரு பகவான் 3ஆம் இடத்துல மறைந்திருக்கிறத பார்க்க முடியுது. அப்ப உங்களோட ஜாதகத்தின் அடிப்படையில் சனியின் வலு எப்படி இருக்கு, உங்கள் பிறக்கும் போது சனி பகவான் வலிமை பொறிந்திருந்தால் இந்த 7 சனியின் தாக்கங்கள் உங்களை எந்த விதத்திலும் பாதிக்காது. வலிமை குறைந்திருந்தால் இந்த பாதிப்புகள் அதிகமாக இருக்கும். அதனால உங்க சுயஜாதத்தை எடுத்து செக் பண்ணி பாருங்க. சுயஜாதகம் வலிமையா இருந்தால் தெளிவா சொல்ல வரங்க, இந்த மாத காலகட்டத்துல உங்களோட ஜாதகத்தின் அடிப்படையில் உங்க ராசிநாதன் முயற்சி ஸ்தானத்துல இருக்கனால எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாதமா இந்த மாதம் இருந்துட்டு இருக்குன்னு விதிங்க. ஏன்னா 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம், வெற்றி ஸ்தானம் சொல்லக்கூடிய அமைப்புங்க இளைய சகோதரத்தை குறிக்கக்கூடிய இடங்க. அப்போ உங்களோட இளைய சகோதரத்துக்கும் உங்களுக்கும் ஒரு இணக்கமான சூழல்கள் ஏற்படும். தொழில் வளர்ச்சிகள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும். தொழில் மூலியமா லாபங்கள் பெறக்கூடிய காலகட்டங்கள் உருவாகுன்றீங்க. அது மட்டும் போதான்னு இந்த குரு பகவானின் பார்வை எந்த இடத்துக்குலாம் கிடைக்குதோ அந்த இடமானது சுபிச்சம் அடைகின்றவிதிங்க. அப்ப 3ஆம் இடத்துல இருந்து உங்க ராசிக்கு பாத்தீங்க அப்படின்னாக்கா 7ஆம் இடத்துக்கு குரு பகவான் பார்வை இருக்கனால 7ஆம் இடமானது திருமண யோகத்தை குறிக்கக்கூடிய இடங்க. அப்ப வெகு நாட்கள் திருமணமாகாத நபர்கள் யாரா இருந்தாலும் இந்த நேர காலங்களில் திருமண யோகங்கள் உங்களுக்கு கூடி வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால எனக்கு தெரிஞ்சளவு திருமணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன்னாக்கா இந்த 2025 மே மாதத்துக்குள்ளார திருமணத்துக்கான வாய்ப்புகளை தேடிக்கிறதா ஓரளவுக்கு நல்ல பலன்கள் தருவிதிங்க. காரணம் என்னன்னாக்கா விரயத்தில் குரு பகவான் சனி பகவான் வந்து உட்கார்ந்துருக்கார். 2025க்கு பிறகு பார்த்தீங்கன்னா சனி பகவான் ஜென்மத்துக்கு வந்துட்டாங்கன்னா திருமணத்தை தடைப்படுத்துவார் அடுத்த 3 வருட காலகட்டத்துக்கு. அதனால வயது வந்த நபர்கள் யாரா இருந்தாலும் மீனராசி என்பவர்கள் திருமண யோகத்தை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொள்ளுங்க.
அதே போல இந்த நேரத்தில் குருவின் பரிபூர்ண பார்வை 7ஆம் இடத்துக்கு இருக்கனால சமுதாயத்தில் உங்களுக்குன்ற ஒரு மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவம், புகழ் உருவாகக்கூடிய காலகட்டம் உருவாகிட்டு அதனால சமுதாயத்துக்கு உங்களுக்கு ஒரு இணக்கமான சூழல்கள் ஏற்படுத்தி தரும். குடும்ப அபிவிருத்தி, பொருளாதார மேன்மைகளும் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகிட்டு அதே போல உங்களோட ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா 9ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். தந்தை வழி சொத்து சகத்தினால ஆதாயங்கள், உங்களோட குலதெய்வத்தின் மூலியமாக ஒரு வளர்ச்சிகள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாதுங்க. அப்ப ஒரு ஜாத்துல 7, 9, 12ஆம் இடங்களை குரு பகவான் பார்த்தாலே அது மிகப்பெரிய யோகம் அப்படின்றது எழுதப்பட்ட விதிங்க. அப்ப 7ஆம் அதிபதி 9ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறனால குலதெய்வத்தின் பரிபூர்ண பார்வைகள் கிடைக்கும். எடுத்த காரியத்தில் வெற்றி ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் உருவாகும். லாபஸ்தானத்தையும் குரு பகவான் பார்க்கறனால தொழில் வளர்ச்சிக்கும் தொழில் மூலியமா லாபங்களும் பெறக்கூடிய காலகட்டமா 2025 மே மாத காலகட்டம் வரலும் இருக்கிறத பார்க்க முடியுது. சார் நீங்க இப்பதானே சொன்னீங்க விரயதல சனி வந்துட்டாரு, 7 சனி தொடங்கிருச்சுன்றீங்க, லாபங்கள் உண்டானாக்கா 2025 மே மாத காலகட்டம் வரலும் இந்த மீனராசி என்பவர்களுக்கு தொழில் எந்த விதத்தையும் பாதிப்புகள் எல்லலும் கிடையாது. 100க்கு 100 நான் உத்தரவாதம் தரேங்க. ஏன்னா லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறனால தொழில் மூலியமா லாபங்கள் தான் அதிகரிக்குமோ தவிர விரயத்துக்கான வாய்ப்புகள் எல்லலும் கிடையாது. அப்ப இந்த விரயங்கள் இல்லாம லாபங்கள் அதிகரிக்கணும்னு நினைச்சீங்கன்னாக்கா குரு பகவானை நீங்க வழிபாடு செய்துங்க. வாய்ப்புகள் கிடைச்சது அப்படின்னாக்கா திட்டை அல்லது ஆலங்குடிக்கு போயிட்டு குரு பகவானுக்கு ஒரு மஞ்சள் துண்டு வாங்கி போட்டு 3 நெய் தீபம் போட்டு தேங்காய் பழம் வச்சு ஒரு அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டுட்டு வந்தீங்கன்னாக்கா இந்த வருட காலகட்டத்தில் இந்த வருடத்தில் சம்பாதிக்கக்கூடிய பலன்கள் இந்த 1 மாத காலகட்டத்திலேயே அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் உருவாகுதுன்றீங்க. தொழில் வளர்ச்சி, தொழில் மூலியமா லாபங்கள் பெறக்கூடிய காலகட்டமும் உருவாகுதுன்றீங்க. அதனால இந்த உங்க ராசிநாதன் வலிமை பொருந்து உட்கார்ந்துருக்கார். அதே நேரத்தில் ராகு பகவான் உங்க ராசினி 7ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கனால உங்களுக்கு தகுதிக்கு மீறிய சிந்தனைகளை உங்களை தூண்ட செய்வார். இந்த ராகு பகவான் உங்களோட வளர்ச்சி உங்களுக்கு இன்னைக்கு உங்களோட இதுல பாத்தீங்கன்னாக்கா ஒரு 20 கிலோ தான் உங்களோட வெயிட் தூக்க முடியும் அப்படின்னாக்கா இந்த ராகு என்ன கிளர்ச்சியை தூண்டுவார். உன்னால தூக்க முடியும், தூக்குன்னு சொல்லிட்டு தூக்கிட்டு கீழே போடக்கூடிய அமைப்புகள் உருவாயிடும். அதனால இந்த ராகு பகவானை மட்டும் நீங்க மையப்படுத்தி பார்க்கும்போது சிந்தித்து செயல்படுங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை சிந்தித்து செயல்படுங்க. உங்களுக்குன்ற ஒரு ஆலோசனை தக்க ஒரு மனிதரை பக்கத்தை கையில வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் சிந்திக்கிறது சிறப்பா இருக்கும். அது ஒரு ஆலோசனைன்றது பாத்தீங்கன்னாக்கா இந்த ஜோதிடமே மிகப்பெரிய ஒரு ஆலோசனையா இருக்கும். என்ன நடக்க போகுதுன்றது முன்னாடி உணர்ந்துட்டீங்கன்னாவே நீங்க கொஞ்சம் தற்காத்து கொள்ள முடியும் அல்லவா. அதனால உங்க சுய ஜாதத்தை எடுத்து செக் பண்ணி பார்த்துக்கிறது ஓரளவுக்கு நல்ல பலன்கள் தரும். அதே வேளையில 7ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறது அந்த அளவுக்கு விசேஷம் கிடையாதுங்க. அப்ப விசேஷம் இல்லைனாக்கா 7ஆம் இடமானது கலஸ்தர் ஸ்தானம் அல்லவா. அப்ப கணவன் மனைவி உறவுகள்ல இந்த நேரத்தில் வில்லங்கங்கள் பிரச்சனைகள் உருவாக்குறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஒருவர் புரிந்து செயல்பட மாட்டீங்க. கோபங்கள் அதிகரிக்கான வாய்ப்புகள் உருவாகும். மன நிம்மதி இருக்காது. கணவன் மனைவியுடைய கருத்து வேறுபாடு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிறது பார்க்க முடியுது. இதுக்கு ஒரே ஒரு பரிகாரம் என்னன்னாக்கா சனிக்கிழமை முதல் விநாயகருக்கு நல்லெண்ணெய் தீபம் போட்டு வந்தீங்கன்னா கணவன் மனைவி உறவுகள் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நீங்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உருவாகுன்றீங்க. அதே போல பாத்தீங்கன்னாக்கா இந்த நேர காலங்களில் ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெற்று உட்காந்துருக்காருங்க. அப்ப தனஸ்தானாதிபதி தனக்காரகன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் குடும்ப அபிவிருத்தி, பொருளாதார மேன்மைகள், குடும்பத்தில் வெகு நாட்கள் குழந்தை பேருக்காக காத்திருக்கக்கூடிய நபர்கள் குழந்தை பேர் உருவாதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். அதே நேரத்தில் வாக்குஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய் பகவான் இருக்கனால உங்களுக்கு வார்த்தை விஷயத்துல கொஞ்சம் எச்சரிக்கையா செயல்படுங்க. கோபம் சல்லுன்னு வருங்க. கோபத்தை மட்டும் குறைச்சிட்டீங்கன்னாக்கா வெற்றிகள் நோக்கி சென்றுடுவீங்க என்று எழுதப்பட்ட விதிங்க. அதே போல பார்த்தீங்கன்னாக்கா 3ஆம் அதிபதி தனக்கு 4ஆம் இடத்துல உட்காந்துருக்கார். இந்த நேரத்தில் ஏதாவது வீடு மனை வாசல் வாங்கணும், வீடு மனை வாசல் கட்டணும்னு நினைச்சுனாக்கா புதுசாக வீடு மனை வாசல் வாங்குவதற்கும் வீடு மனை வாசல் கட்டுவதற்கும் குடிபெயர்றதுக்கும் குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்யறதுக்கும் ஒரு உன்னதமான காலகட்டமாக இருந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. 12ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்துருக்கனால இந்த நேர காலகட்டத்தில் வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நபர்கள் உங்களோட சுய ஜாதகத்தில் வெளிநாட்டு யோகங்கள் இருந்தால் கண்டிப்பா இந்த நேர காலங்களில் நீங்க வெளிநாடு கிளம்புறதான் ஒரு உன்னதமான பலன்கள் தரும். வாய்ப்பு கிடைச்சா இந்த நேரத்திலே கிளம்பிடுங்க. 2025 டிசம்பர் மாதத்துக்குள்ளாரியே வெளிநாடு கிளம்பணும்னு ஆசைப்பட்டா மீனராசி என்பவர்களும் வெளிநாடு கிளம்புறதான் விசேஷத்தை கொடுக்கும். போனீங்கன்னா ஒரு 4-5 வருட காலகட்டத்துக்கு அங்கேயே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். அதனால அங்கேயே இருக்கிறது தான் சந்தோஷத்தை பலன்கள் தரும். ஏன்னா 7 சனி காலகட்டத்தில் ஊரை விட்டு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போயிட்டீங்க அப்படின்னாவே ஓரளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் தேடி வரும்ன்று விதிங்க. ஏன்னா சனி பகவான் கடல் கடந்து சென்றுட்டாவே இந்த தோஷங்கள் ஏற்படாதுன்று விதிங்க. அப்ப வெளிநாடு கிளம்பணும்னாக்கா நீங்க யோகம் இருந்தால் நீங்க இந்த நேரத்திலே கிளம்ப ஆரம்பிச்சிருங்க. அதனால உங்க சுய ஜாதகத்துல அந்த யோகம் இருக்கான்னு பாருங்க. ஆனா கோச்சார ரீதியா இந்த நேரத்துல உங்களுக்கு அந்த யோகம் இருக்கு. காரணம் என்னன்னாக்கா ஒரு ஜாத்திரை 7, 9, 12ஆம் இடத்தில் கிரகம் நின்று அவனோட தசாபத்தி நடக்கும் காலகட்டத்தில் அந்த ஜாதகம் ஊரை விட்டு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு தொடர்பு பெறுன்ற விதிங்க. அப்ப இந்த நேரத்தில் வெளிநாட்டு யோகமானது உங்களுக்கு வாய்ப்புகள் சிறப்பாக இருந்துருக்கிறது பார்க்க முடியுது. விவசாயத்துறையில் இருக்கக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் சொல்லியாக உள்ள வருங்க. விவசாயத்தை கொஞ்சம் அளவா செய்துக்கிறது ஓரளவுக்கு நல்லா இருக்கும். அழகால கால் வச்சிங்கனாக்கா விவசாயத்துல கொஞ்சம் விரயங்கள் ஆகும் போல தெரியுது. ஆடு மாடுகளை குறைச்சிக்கிறதா ஓரளவுக்கு நல்ல பலன்களை தருன்ற விதிங்க. மற்ற விதத்துல எதுவும் தோஷங்கள் கிடையாது. சீரும் சிறப்பாக இருப்பீங்க, நலமா இருப்பீங்க. நன்றி, வணக்கம்.